ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம். நம்மளுடைய நியாயமான ஆசைகள் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி நினச்சதை நடத்திக்கணும் அப்படின்னா நமக்கு பணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. சில பேருக்கு பணவரவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கெல்லாம் பணவரவு ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கும். பார்க்குறதே ரொம்ப கஷ்டம், அதுலேயும் சேமித்து வைக்கிறது இன்னுமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்க நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ரெமடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயார் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணுங்க. அவங்களுடைய அருட்கடாட்சம் இருந்தால் தான் நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். மகாலட்சுமி தாயார் அப்படின்றவங்க பொதுவாக நறுமணமாக சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணுவாங்க அப்படின்றது ஐதீகம். அதனால் நம்மளுடைய உடல் தூய்மையாக வச்சுக்கணும், மனசை ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் தான் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்கணும். அதுக்கு நம்மளுடைய வீட்டையும் ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். அதோடு கூட நறுமணம் கமலக்கூடியதாக வச்சுக்கணுங்க. வீடு முழுக்க மலர்கள் உடைய வாசம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிடிக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியலாக விற்கக்கூடிய ரூம் ஸ்ப்ரே இதெல்லாமே கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீட்டை எப்போவுமே ரூம் ஸ்ப்ரே அடித்து விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாசமாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக அந்த இடத்துலையும் மகாலட்சுமி தாயார் வாசம் பண்ணியே தீருவாங்க. மகாலட்சுமி தாயாரே நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்ற பொழுது நமக்கு என்ன கவலை, 16 வகை செல்வமும் நமக்கு கிடைச்சே தீரும். ரூம் ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டா பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எவ்வளவோ ஓடி ஓடி உழைக்கிறோம், காசு சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை அதிகபட்சமாக வீண் விரயமாக இல்லாமல் சேமிப்பாக சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.